Happy morning, guys. Today we shall see the cyclic structure of glucose. Glucose or a normal structure, sexual elucidation. Yesterday we had seen. So today we shall go for cyclic structure of glucose. What is the need of the cyclic structure of glucose? Cyclic structure நீ ஏன் உன்னை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்ததுன்னா ஸோ அதில் ஆல்டிஹைட் குரூப் இருக்கு இல்லையா ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சுன்னா அந்த ஆல்டிஹைட் நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் பட் அதில் இந்த ஆல்டிஹைட் குரூப் இருந்தும் கூட இட் டஸ் நாட் ஆன்சர் ஃபார் ஷிஃப்ட் டெஸ்ட் ஆன்சர் பண்ணலை அண்ட் தென் ஹைட்ரஜன் சல்ஃபைட் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட்டோட அடிஷன் ப்ராடக்ட் அது ஃபார்ம் பண்ணலை ஸோ இது ரெண்டுமே ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட் இந்த ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட் ஆன்சர் பண்ணலை பட் ஈவன் தோ இட் இஸ் ஹேவிங் அன் ஆல்டிஹைட் அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் அதில் பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா பென்டா அசிட்டேட்னா என்ன பென்டா மீன்ஸ் 5 அசிட்டேட்னா அசிட்டைல் குரூப் 5 அசிட்டைல் குரூப் அசிட்டேஷன் பண்ணும்பொழுது 5 அசிட்டைல் குரூப் ஹஸ் பின் ஆடட்னா ஸோ பை தட் வே வி ஹேட் ஐடென்டிஃபைட் த ஹைட்ராக்சில் குரூப் எத்தனை ஹைட்ராக்சில் குரூப்னு ஐடென்டிஃபை பண்ணுறது லிசன் இயர் ஸோ திஸ் இஸ் குளுக்கோஸ் அதோட நம்ம அசிட்டிக் ஆசிட் போட்டு பண்ணும்பொழுது நமக்கு ஒரு பென்டாசிட் கிடைச்சது ஸோ ஹியர் 4 அசிட்டைல் குரூப்ஸ் ஹியர் 1 அசிட்டைல் குரூப் அசிலேஷன் பண்ணும்போது பென்டாசிட் கிடைச்சது திஸ் இஸ் அ பென்டாசிடேட் ஸோ இந்த பென்டாசிடேட் குரூப் இருக்கு இல்லையா இந்த பென்டாசிடேட் குரூப்ஸ் வந்து இஃப் தேர் இஸ் எ ஃப்ரீ சிஹெச்ஓ குரூப் அதில் ஃப்ரீ ஆல்டைட் குரூப் இருந்துச்சுன்னா அது ஹைட்ராக்ஸ் அலமினோட ரியாக்ட் பண்ணணும் பட் here the glucose does not react with the hydroxylamine even though previous structure படி பார்த்தா அதில் ஃப்ரீ சிஹெச்ஓ குரூப் இருந்துச்சு ஸோ தீஸ் ப்ரொடியூசஸ் சம் டவுட்ஸ் ஸோ ஆல்டிஹைட் குரூப் இருந்தும் ஆல்டிஹைடுக்கான ரியாக்ஷன் கொடுக்கலன்னா தேர் மஸ்ட் பி சம்திங்னா ஸோ தீஸ் லீட்ஸ் டு த thinking of another type of structure called a cyclic structure right அது இல்லாமல் glucose it is found in two forms two crystalline forms ஒன்று ஆல்ஃபா ஃபார்ம் இன்னொன்று பீட்டா ஃபார்ம் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா அந்த ஆல்ஃபா ஃபார்ம் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸை 393 கெல்வின்ல ஹீட் பண்ணும்பொழுது we are getting that alpha glucose பீட்டா ஃபார்ம் வந்து the same thing அந்த குளுக்கோஸை வந்து 371 டிகிரி செல்சியஸில் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ஹீட் பண்ணும்போது we are getting the பீட்டா குளுக்கோஸ் ஸோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது ஆல்ஃபா குளுக்கோஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 419 கெல்வினா இருக்குது பீட்டா குளுக்கோஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 423 கெல்வினா இருக்குது ஈவன் தோ ரெண்டுமே வந்து குளுக்கோஸ் தான் இருந்தாலும் ரெண்டு ஃபார்மில் இருக்குது ஒன்று வந்து அதோட மெல்டிங் பாயிண்ட் 490 இன்னொரு மெல்டிங் பாயிண்ட் 423 டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லி டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த பிஹேவியர்ல தான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரை விட இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ஐடியா பண்றோம்னா ஒன் ஆஃப் த ஓஹெச் குரூப்ஸ் அதில் மொத்தம் வந்து 5 ஓஹெச் குரூப்ஸ் ஆர் ரைட் 4 ஓஹெச் குரூப்ஸ் ஃப்ரீயாக இருக்குது இன்னொன்று வந்து சிஹெச் ஓஹெச் குரூப்பாக இருக்குது ஸோ அப்போ அதில் ஏதோ ஒரு ஓஹெச் குரூப் வந்து இந்த ஆல்டிஹைட் குரூப் போல் அட்டாச் ஆகிருக்கலாம் ரைட் அட்டாச் ஆகி ஒரு ஹெமி அசிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கலாம் சரியா ஸோ திஸ் லீட்ஸ் டு தீஸ் பாயிண்ட்ஸ் லீட்ஸ் டு திஸ் அசம்ஷன் அண்ட் குளுக்கோஸ் வந்து ஒரு 6 மெம்பர்டு ரிங் ஃபார்ம் ஆகலாம் அதில் வந்து C5 கார்பன் 5 உள்ள OH குரூப் அந்த ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம் ரைட் ஸோ இப்படிலாம் நம்ம அசம்ஷன் வச்சோம்னா இதில் வந்து இப்போ வந்து சிஹெச்ஓ வந்து ஃப்ரீயாக இல்லை அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வர முடியுது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வி கேன் கம் டு அன் கன்க்ளூஷன் ஹியர் சி தி ஸ்ட்ரக்சர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன பண்ணுதுன்னா இட் மேக்ஸ் த பாண்ட் வித் த ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம் ஸோ யூனோ தட் த ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எப்பவுமே ரைட் என்ன பண்ணுது இந்த ஆக்சிஜன் இட் டொனேட்ஸ் இட்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு திஸ் கார்பன் அண்ட் ஃபார்ம்ஸ் அ பாண்ட் ரைட் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா திஸ் ஹைட்ரஜன் இஸ் ஷிஃப்டட் டு திஸ் கார்பன் இதில் உள்ள ஹைட்ரஜன் இந்த கார்பனில் ஷிஃப்ட் ஆகுது அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே உள்ள எல்லா கார்பனுமே பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்குது ரைட் தே ஆர் ஹேவிங் இன் sp3 ஹைபிரிடைசேஷன் சிங்கிள் பாண்டில் sp3 ஹைபிரிடைசேஷன்
இங்க இந்த கார்பன் மட்டும் பார்த்தீங்கன்னா it is on sp2 hybridization. sp2 hybridization என்ன? it is planar in structure. பிளானார்னா என்ன அர்த்தம்? ஸோ அட்டாக் வந்து மேல இருந்து வரலாம், கீழே இருந்து வரலாம். டூ டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் மே பி தேர், ரைட்? மேல இருந்து வரலாம், கீழே இருந்து வரலாம். ஸோ அட்டாக் வந்து இப்படி இங்க இருந்து அப்சைடு மேல இருந்து அட்டாக் பண்ணும்போது என்னவாகுதுன்னா, இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? இந்த ஃபிஃப்த் கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது the OH group will be on the right hand side. The OH group will be on the right hand side. The OH group எங்க வந்துருது? Right hand side வந்துருது. So இந்த O will be in common. See this structure here. So this is the attack from the topper side. So அப்ப என்ன ஆகுது? It goes இங்க உள்ள yes இங்க உள்ள OH ல உள்ள hydrogen it goes and shift towards and attaches to the first carbon atom and the OH group எங்க வருது? Right hand side ல வருது. Right? This is called alpha carbon atom or else இதை எப்படியும் சொல்லுவாங்க எப்படின்னா இந்த CH2OH இருக்கு இல்லையா இந்த சைடு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல உள்ள OH குரூப் இருந்துச்சுன்னா that is called as alpha carbon, sorry alpha glucose ன்னு சொல்லுவோம். the same thing அதே மாதிரி இதை கீழ இருந்து அட்டாக் பண்ணும்போது கீழ் பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணும்போது இந்த hydrogen will go to the first carbon atom as usual, but the OH group will be on the left hand side here. இந்த பக்கம் left hand side இருக்கும். இதை தான் வந்து நம்ம beta glucose னு சொல்றோம். Right? This is called beta glucose. So the point is when the OH group in the first carbon atom, if it is on the left hand side, it is called beta group. Or when the OH group is in the first carbon atom is just opposite to the CH2OH side, it is called as a beta glucose, right? So these are the two forms of carbon. I mean, two forms of two different structures of cyclic structure of carbon. And in the carbon இருக்கு இல்லையா இந்த கார்பன்ல what is that? Two different structures are possible. So these two different structures are called as anomers. Anomers here. The alpha form and beta form இருக்குல்ல அதுதான் நம்ம anomers ன்னு சொல்லுவோம். That is anomers ன்னு சொல்றோம். அந்த எதுல வந்து இந்த anomer டிஃபர் ஆகுது இந்த C1ல டிஃபர் ஆகுது இல்லையா ஸோ இந்த C1 கார்பனை நம்ம என்ன சொல்லுவோம் anomeric carbon சொல்லுவோம். That is the two cyclic hemiacetal forms differ only in the hydroxyl group in their configuration. So அதுதான் வந்து நம்ம anomers சொல்லுவோம். So alpha and beta glucose are called anomers and the carbon that is a C1 carbon which involved in the formation of these anomers is called anomeric carbon, right? And இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபிளாட்டா எழுதணும்னா what is that நார்மல் சிக்ஸ் மெம்பர் நம்ம ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இப்போ இது வந்து நம்ம லீனியர் செயின் மாதிரி எழுதி அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை போட்டுருக்கோம் சரியா ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர்ல இருந்து சைக்கிளிக் கொண்டு வந்ததுனால ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வி டன் லைக் திஸ் இப்போ நவ் இட் இஸ் a cyclic compound ரைட் ஸோ அந்த சைக்கிளிக் காம்பவுண்டை நம்ம என்ன பண்றோம் ஒரு பென்சன் ரிங் மாதிரியே ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல எழுதுறோம் அதுல என்னன்னா the carbon atom in this carbon atom is involved in the ring, right? அது ரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ இது வந்து இட் லுக்ஸ் லைக் த பிரானோஸோட பிரானோட ஸ்ட்ரக்சரை ரெஃபர் பண்ணுது திஸ் இஸ் கால்டு பிரான் ரைட் இந்த பிரானோட ஸ்ட்ரக்சரை ரெஃபர் பண்ணுது ஸோ லுக் ஹியர் ஸோ இதுல வி கேன் சி தட் த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் is involved in bonding. இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் உள்ள இந்த what is that O இருக்கு இல்லையா அது involved in bonding so that it is involved in ring here. Study the ring properly. This is the first carbon atom. So இதுல OH H இருக்குது ஸோ இதுல வந்து ஒரு ஆக்சிஜன் எங்க ஃபிஃப்த் கார்பன் இடத்துல உள்ள ஒரு ஆக்சிஜன் வந்து இதுல பாண்ட் ஆயிருக்கு ஸோ இதுதான் இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபிஃப்த் கார்பன் இடத்துல உள்ள ஒரு கார்பனும் ஃபர்ஸ்ட் கார்பன் இடத்துல போய் பாண்ட் ஆயிருக்கு லுக் ஹியர் இதான் இந்த பாயிண்ட் தான் ஸோ இங்க என்ன ஃபிஃப்த் கார்பன்ல OH இருக்கு இல்லையா இந்த OH தான் தன்னோட ஹைட்ரஜனை மேல கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இடத்தோட பாண்ட் ஆயிருக்கு ஸோ அதுதான் இங்க ஃபிஃப்த் கார்பன் இடத்துல உள்ள ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் கார்பன் இடத்துல பாண்ட் ஆயிருக்கு ஸோ தட் இஸ் வாட் இந்த கார்பன் அட்டம் தான் வி ஆர் மென்ஷனிங் இந்த ரிங் ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஆஸ் யூஷுவல் நம்ம பென்சன் ரிங் வரைகிற மாதிரி வரைஞ்சிட வேண்டியதான் ஒரு பென்சன் ரிங் மாதிரி வரைஞ்சிட்டு அதுல இந்த பொசிஷன்ல ஒரு O ஆட் பண்ணிக்கோங்க சரியா தட்ஸ் இட் அண்ட் இதுல என்னன்னா
we have to understand simple logic தான். Look here, இந்த ஸ்ட்ரக்சர் இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள குரூப்ஸ் வாட் எவர் இட் மே பி அதை நம்ம என்ன போடணும்னா எங்கே போடணும் we have to draw it downside in the straight line, ரைட்? ஒரு கார்பனில் உள்ள ரெண்டு குரூப்பையுமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ரைட் இட் should be on the down side and left it should be on the upper side, right? Now we can draw the structure. Look here. ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன் அட்டமா, ஃபர்ஸ்ட் கார்பன் இடத்துல OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. ஸோ இதில் OH டவுன்வர்ட்ஸ் H அப்வர்ட்ஸ். செகண்ட் கார்பன் இடத்துல OH ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அப்போ OH டவுன்வர்ட்ஸ் H அப்வர்ட்ஸ். தேர்டில் OH வந்து left hand side இருக்கு. So it should be on the upwards and H should be the downwards. Look here. கவனிங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே OH downwards, இங்கே OH downwards, இங்கே OH upwards. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டவுன்வர்ட்ஸ்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அப்வர்ட்ஸையும் போட்டிங்கன்னா that is the structure. That is the structure here. இங்கே what is the difference between the alpha glucose and the beta glucose? I already told you that the position of the OH group in the anomeric carbon. Anomeric carbon உள்ள OH group உள்ள position தான் change ஆகுது. Same thing here. அதே தான் இங்கேயுமே. So look at here. The position, this is the anomeric carbon, right? This is the anomeric carbon. C1 is the anomeric carbon. So in the carbon la ulla OH oda position. So கீழே போட்டா என்ன அர்த்தம்? Downwards ல it is on the right hand side. Look here. So இங்கே it is in the left hand side, right? That is the difference, right? So this is a cyclic structure of glucose. So cyclic structure is nothing but cyclic structure கான காரணம் என்னன்னா, even though it is having aldehyde group, it does not answers for the some of the tests for aldehyde, shift test, hydrogen sulfur test answer பண்ணலாம். And free CHO group இருந்துச்சுன்னா அது வந்து பென்டாசிட்டேட், அதோட பென்டாசிட்டேட் வந்து ஹைட்ராக்சில் மட்டும் ரியாக்ட் பண்ணணும், அதுவும் ரியாக்ட் பண்ணல. அது இல்லாமல் குளுக்கோஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது, மெல்டிங் பாயிண்ட் வேரி ஆகுது. ஒரு குளுக்கோஸோட மெல்டிங் பாயிண்ட் 419 ஆகும், இன்னொரு குளுக்கோஸோட மெல்டிங் பாயிண்ட் 423 ஆகும் இருக்குது. that we later find out as alpha and beta glucose. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அசியூம் பண்ணும்போது we can assume that என்னது அதில் ஒன் ஆஃப் த OH குரூப் வந்து CHO குரூப்போட பாண்ட் ஆயிருக்கலாம். அப்போ ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்னால அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ CHO குரூப் வந்து இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி we had drawn the structures and we got alpha D glucose and beta D glucose, and this resembles the piran. அந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது அது பிரான் மாதிரி இருக்கிறதுனால அது பேர் பிரானோஸ், ரைட்? தட்ஸ் அ திங். ஸோ திஸ் இஸ் அபவுட் த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் glucose. Thank you guys.